இந்த பாருடா, பவிக்குட்டிக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாத்தையும் எனக்கும் பிடிக்கும். ம், சரி டாடி, இங்க கூட்டிட்டு வரட்டுமா? உன் இஷ்டம். தேங்க்ஸ் டாடி. டாடி, ம், போன பேரண்ட்ஸ் டேக்கு நீங்க மட்டும் வந்திருந்தீங்க. இந்த பேரண்ட்ஸ் டேக்கு அம்மாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம வந்துருங்க டாடி. கண்டிப்பா வரேன். ஓகே. ம். இது ஒரு ஸ்பெஷல் டே டாடி. நீங்க வந்து அந்த செயின் ஆண்டியை பார்த்து அவங்க என் அம்மா மாதிரி இருக்காங்களான்னு, என் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க ஓகே. டாடி. சீக்கிரம் வந்துருங்க டாடி. சீக்கிரமா வரணும். சரிடா, இந்த பாரு, பெல் அடிச்சிடுவாங்க, சீக்கிரம் போகணும். பாய், வச்சுக்கோ, பார்த்து. பவி, பை டாடி. சொல்றா ராஜ். இப்போ நீ எங்கே இருக்க? நான் இப்பதான் பவியை ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்ப போறேன். ஓகே, இப்போ நீ என் கிளினிக் வந்துட்டு போறியா? கிளினிக்கா? ப்ரோக்ராம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமே. ஓகே, வரேன். பை. டேய் ராஜ், என்னடா ஃபோன் பண்ணி வர சொன்னேன், நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டு பார்க்க போயிட்டே இருக்க. அப்படி என்ன யோசனை? சாரிடா, நம்ம அப்படி போலாம். என்னடா? டேய், எனக்கு என்னவோ மேரேஜ் மேட்டர் டென்ஷனாக இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்லாம டென்ஷன்? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ருத்ரா தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு யூஎஸ்ஏ போகலாமா, யூகே போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமான்னு பிளான் பண்ணுற விட்டுட்டு இப்படி டென்ஷனாகவே சுற்றிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர், தயவு செய்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் டென்ஷன் ஆகாம அமைதியாரா. ம், அமைதி. ம், நானும் அமைதியாக இருக்கணும்னு தான்டா நினைக்கிறேன். ஆனால் என் கல்யாண விஷயத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போ என் வீட்டில் பிரச்சனை. நினைச்சேன். என்னடா இது, உனக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கும்போது நீ ருத்ராவை லவ் பண்ணுறியே, உங்கள் வீட்டில் அப்போஸ் பண்ணுவாங்களே நினச்சேன். என்ன, உங்கள் அக்கா பொண்ணு ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா? அதான் இல்லை, எங்கள் அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. கம்பல் பண்ணுறாங்களா? வாட் தி ஹெல் டஸ் யூ திங்க் ஆஃப் ஹர்செல்ஃப்? சாரி டேய், சாரிடா, நான் என்றைக்குமே இந்த மாதிரி பேசினதில்ல. ஆனால் இது வேற, ஸ்ரீதேவி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள் அம்மா சொன்னாங்கன்னா ஓகே, ஒரு விதத்தில் நியாயம். ஏன்னா அது அவங்களோட கடமை, பாசம்னு சொல்லலாம். நீ ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது உன்னோட காதல். ஆனால் இதை விட்டுட்டு மூணாவது ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள் அம்மா சொல்கிறது எந்த விதத்துக்கு நியாயமே கிடையாது. இந்த பாரு, எந்த காரணத்துக்கும் இதை நீ ஒத்துக்கவே கூடாது. இது பாரு, என்ன கேட்டனா நீ ருத்ராவை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனால உங்க அம்மா இப்போ புதுசா ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ சம்மதிக்கணுன்ற அவசியமே கிடையாதுடா. ராஜ், காதலிச்சலோட கையை பிடிக்க வேண்டியது உன்னோட கடமை. அதுக்காக நீ யாருக்கிட்ட வேணாலும் ஃபைட் பண்ணலாம்டா. டேய், உன் பொண்டாட்டி கூட காலம் பூரா வாழ போறது நீ, அவங்க கிடையாது. அவங்க 1000 சொல்லுவாங்கடா, இந்த காதல வாங்கி அந்த காதல விடு. ஜஸ்ட் இக்னோர் them. இதை பார், உங்க வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிச்சாங்கன்னா முறைப்படி கல்யாணம்,
இல்லைன்னா இருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். உனக்கு சாட்சி கையெழுத்து நான் போடுறேன்டா. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? இங்க பார், உன் கல்யாணம் நடக்குது. தேங்க்ஸ்டா, தேங்க்யூ. அதுக்கு தான் நான் உன்ன வர சொன்னேன். நீ இந்த ஒரு வார்த்தை சொன்ன பாரு, என் கல்யாணமே நடந்த மாதிரி இருக்குடா. எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும்டா. தேங்க்யூ வெரி மச். டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. டோன்ட் பி சோ ஃபார்மல். ஈவினிங் 3:30 மணிக்கு பபி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே மீட்டிங் ஆச்சே. சொல்லு ரத்ரா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை பாரு, ஹெல்ப்னு சொன்னா பண்ண மாட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஒன்றும் இல்லை, 3:30 மணிக்கு பவித்ரா ஸ்கூல் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும். இப்போவே மணி 3 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? அவ்வளோதானே. நீ இப்போ எங்கே இருக்க? நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஓகே, நீ ரெடியா இரு. 10 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுறேன். சரி, தேங்க்ஸ். இதை பாரு, அவுட் சைடர்ஸ் மாதிரி தேங்க்ஸ்லாம் சொன்னா நான் வரமாட்டேன். சரி, தேங்க்ஸ் சொல்லலை. வாங்க. தட்ஸ் குட். வரேன். பாய். நீ என் கூட தனியா வரணுங்கிறதுக்காக தானே என்ன பிக்கப் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். சிச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ பொய் சொல்ற. உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? நான் ஒன்று கேட்டா நீ மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது எங்க வீட்டில் எதிர்ப்பு இருந்தா நீ என்ன பண்ணுவ? எதிர்ப்பு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஏன் திடீர்னு அப்படி கேட்குறீங்க? இல்லை, இதே விஷயம் நான் பாலா கிட்டேயும் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. அதான் இல்லை, அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரா? எப்படி? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடிச்சு சொல்றான். லைஃப் ஃபுல்லா உன்கிட்ட மாட்டி விடணும்னே அவன் முடிவு பண்ணிட்டான். ருத்ரா, நானும் பாலாவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னா அது அவன் மட்டும்தான். இது வரைக்கும் எங்களுக்கு இடையில எந்த ப்ராப்ளமும் வந்ததே இல்லை. யூஸ்வலா கல்யாணத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க விஷயத்துல அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா நீயும் பாலாவும் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர். தேங்க் காட். ஆமா, பாலா ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாரு. நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. என்னாச்சு? ஆமா, இல்ல அந்த விஷயத்தையே டோட்டலா நான் மறந்துட்டேன். அந்த பொண்ணு யாருன்னு இன்னைக்கு அவகிட்ட கேட்கிறேன். கேட்கறது மட்டும் இல்ல, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா.
அங்க கூட்டிட்டு வரட்டுமா? பாலா, என்னாச்சு? வாராஜ், எப்போ வந்த? இப்பதான். உள்ள வாடா, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாம். ஆர் யூ ஆல்ரைட்? வா வா. டாடி, ராஜ் அங்கிளும் செயின் ஆண்டியும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் செயின் ஆண்டி கிட்ட ஒன்னு கேட்க போறேன் டாடி. என்னம்மா கேட்க போற? அவங்க நம்ம வீட்டுக்கு அம்மாவா வரணும்னா? ஆமா. சரி, அப்பா சொன்னா எச்செல்லாம் கேட்கும்ல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் டாடி. அலக்கிட்ட போக கூடாது, தனியா விளையாடக்கூடாது, அதானே? அது அது இல்லைம்மா. அப்புறம் என்ன டாடி? அது நீ செயின் ஆண்டிக்கிட்ட ஒன்று கேட்குறேன்னு சொன்னல, அது இப்போ வேண்டாம். ஏன் டாடி? நீங்க தானே கேட்க சொன்னீங்க. ஆமாம், நான் தான் கேட்க சொன்னேன். அது அப்போ சொன்னடா செல்லம், இப்போ வேண்டாமா. எதுக்கு டாடி? சொல்லுங்க டாடி. ஏன்? நீ அவங்க கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் உன்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா கேட்க மாட்டேன். சொல்லுங்க டாடி. அது நம்ம அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தோமா, ஆனால் நம்ம கேட்கவே இல்லையடா. அவங்களும் பாவம் அந்த விஷயம் தெரியாதுல்ல. அதான் நம்ம ராஜு அங்கிள் வீட்டுக்கு போகலான்னு செயின் ஆண்டி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதை போய் அவங்க கிட்ட நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம மனசு கஷ்டப்படுவாங்கடா. என்னால உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் டாடி. வெரி குட். இதை பாரு பவிக்குட்டி, நம்மளால யாரும் எப்பவும் கஷ்டப்படவே கூடாது. சரி. அது சரி, கடவுள்கிட்ட கேட்டேனே, செயின் ஆண்டி அம்மாவா வருவாங்கன்னு சொன்னாரே. கடவுளுக்கு நிறைய வேலை இருக்குல்லடா, அதனால பாவம் மறந்துருப்பாரு. அப்படியா? சரி, நான் செயின் ஆண்டி கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். பவிக்குட்டி, வா 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 வா. என்னடா லேட்டு? அம்மா. நான் கொஞ்சம் லேட்டு தான், நீ முந்திக்கிட்ட. ஏன் பாலா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? நீங்களும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஆமாண்டா, அதை விடுங்க. இப்போ அதுக்கு என்ன அவசரம்? ஒருத்தர் ரெண்டு இடத்துல இருக்க முடியாதுல்ல.
என்னடா விடுதலை போடுற? சே விடு இதெல்லாம் போடலடா. இப்போ உங்க 2 பேத்துக்கும் கல்யாண டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. இப்போ நான் அவங்கள போய் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ஓகே சொல்லி எங்க 2 பேத்தோட கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உன்னோட கல்யாண டேட்டும் என்னோட கல்யாண டேட்டும் கோயின்சைட் ஆகி கிளாஷ் ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் இப்போ மாப்பிள்ளையா இருப்பேனா இல்லை உனக்கு மாப்பிள்ளை தோழனா இருப்பேனா? ஸோ எதுக்கு தேவையில்ல இந்த கன்ஃபியூஷன்? நான் இப்போ என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்களோட கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த பார்த்துக்கலாம். சரி, எஸ்கேப் ஆக பாக்குற? ஆத்துக்கு பாலம் அவசியம், அதுபோல் ஆம்பளைக்கு பொம்பளையும் அவசியம். என்னங்க இவதாங்க நான் ராஜுக்கு பாத்துருக்கிற பொண்ணு. எப்படி இருக்கா? நீ சொல்லும்போது கூட நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா பொண்ணு உண்மையிலே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்படின்னா ராஜு கிட்ட பேசுங்க, அவனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வைங்க. நீ தான் அன்னைக்கே அவன்கிட்ட பேசிட்டியே, அவன் தான் பிடிவாதமா மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் என்னதான் பேசுறது? இப்படி சொன்னா எப்படிங்க? அவன் மாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? எப்படியாவது அவன் மனசை மாத்தி நாம தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்கணும். அவன் மனசுல இன்னொருத்தி இருக்கும்போது அவன் மனசு எப்படி நம்மளால மாத்த முடியும்? அவனுக்கு என்னங்க தெரியும்? நம்ம குடும்பத்துக்கு எது சரியா வரும்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தானேங்க. இது ராஜுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இதுல முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அவன் உரிமையை நம்ம தட்டி பறிக்க கூடாது. அதனால அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் முக்கியம். எப்படிங்க விட முடியும்? நம்ம பக்கத்துல காதலிச்சு யார் கல்யாணம் பண்ணிருக்காங்க? இப்ப இவன் பண்ணுனா அது நம்ம குடும்பத்துக்கு தானங்க அசிங்கம். புள்ளைய சரியா வளர்க்கலன்னு சொந்தக்காரங்க எல்லாம் பேசுவாங்க. வெளியே தலை காட்ட முடியுமா? நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதை நான் ராஜ்கிட்ட பேச முடியாது. நீ ராஜ் நல்ல மூட்ல இருக்கும்போது மறுபடியும் இதை பத்தி பேசிப்பாரு. உன் பேச்சு திறமையெல்லாம் அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணி பாரு. நான் இந்த விஷயமா மறுபடியும் அவன்கிட்ட பேசினேன்னா எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை தாங்க வரும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். ராஜுக்கு தாத்தா மேல ரொம்ப மரியாதை, அவர் வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பான். நான் அப்பா விட்டு ராஜுகிட்ட இதை பத்தி பேச சொல்றேனே. அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்களேன். டென்ஷன் ஆகாத, இப்பயே அப்பாட்ட போய் பேசுறேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க நேரா போய் பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க அவரை மீட் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பா ஓகே, ரைட், பாய். என்னடா? ராஜு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராதா ஆசைப்படுறா. அவனுக்காக ஒரு பொண்ணையும் பார்த்து வச்சிருக்கா. நல்ல விஷயம் தானடா. ராஜு இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவன் ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப அது யாருன்னு பார்த்து அவளையே கட்டி வைக்க வேண்டியதானே? அதுக்கு ராதா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. என்னடா இது? சரி, இதுல நான் என்ன செய்யணுங்கிற? நீங்க தான் ராஜு கிட்ட பேசி ராதா அவனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் அந்த பொண்ணுடைய போட்டோ. யாரையோ லவ் பண்றாங்கிற அவனுடைய காதலிக்கு எதிரியா நான் எப்படிடா இருக்கிறது?